நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே போல் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பதிவு வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய, அதாவது தின ராசி பலன்கள் நம்ம பார்க்குறோம், வார ராசி பலன்கள் உண்டு, மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும், வருஷ ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இந்த வார ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கிரகங்களை வைத்து நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். கிரகங்களை வைத்து எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சித்திரை மாதத்தில் எடுத்துட்டிங்கன்னா மே 5ஆம் தேதியிலேருந்து மே 11ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், உங்களுடைய ராசி கட்டங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் மிக முக்கியமானது சித்திரை மாதம் 22ஆம் தேதியிலேருந்து சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பிரதோஷம், சனி மகா பிரதோஷம். மிஸ் பண்ணிடாதீங்க. வருஷத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது முதல் சனி பிரதோஷம். இந்த வருஷத்தில் இதுதான் முதல் சனி பிரதோஷம். ஸோ இந்த சனி பிரதோஷத்தை மிஸ் பண்ணாதீங்க. எப்பேற்பட்டாவது ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கண்டிப்பாக சனி பிரதோஷம் அன்றைக்கி விரதம் இருந்து பண்ணிவிடுங்க. 11ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். திருவண்ணாமலை கிரிவலத்திலிருந்து எல்லா ஊர்கள்லையுமே இப்போ நடக்கிறது சில விசேஷங்கள். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்திங்கிற ஸ்தலம். ஸோ ரொம்ப விசேஷமானது. கிரிவலம் பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சுவாமியுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி 11ஆம் தேதி மதியம் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், நமக்கு இந்த வாரம் மட்டும் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம எப்படி இருக்கணும், எதில் நிதானமாக இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும் அப்படிங்கிறது, சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, எப்படிலாம் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு கிரக கட்டங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும். இப்போ சூரியன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேஷத்தில் சூரியன் புதன் ஒன்றா இருக்கும், 2ல் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் கிரகங்கள் இல்லை. அடுத்தது கடகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் சந்திரன். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்மத்தில் பார்த்திங்கன்னா கேது. ஏன்னா இப்போ ராகு கேது பயிற்சி ஆச்சு இல்லையா, சிம்மத்தில் கேது. கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் வரைக்கும் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு சனி ஒன்றா இருக்குது. என்ன சுவாமி ராகு சனி ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஏன் ராகு சனி ஒன்றா இருக்குது அப்படின்னு கேட்டால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி எடுத்துட்டோன்னா நமக்கு அடுத்த வருஷம் தான் சனி பயிற்சி. திருக்கணித பஞ்சாங்கப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு அந்த கால்குலேஷன் வச்சு அந்த பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அவங்களுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஆனால் நமக்கு வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி தான் சனி பயிற்சிங்கிறது கும்பராசிக்கு இன்னும் ஜென்ம சனியில் தான் இருக்குது. அப்போ சனியும் ராகுவும் ஜாதகத்தில் ஒன்றா இருக்குது. இன்றைக்கி கும்பராசிக்காரர்களும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமல் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மீனத்தில் சுக்கிரன். இதுதான் கிரக அமைப்பு. இதை வச்சு தான் இப்போ இந்த வாரத்துக்கான பலன்களை நம்ம சொல்ல போகிறோம். எப்படிலாம் இருக்கும். இப்போ மேஷ ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்கும், ரிஷப ராசி எடுத்துட்டோன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ராசியிலேயே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அதாவது தினமுமே, அதாவது திதிவார நட்சத்திர யோகஸ்ச கரணம் செய்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தினமுமே என்ன திதி, என்ன நட்சத்திரம், அதே போல் என்ன இன்றைக்கி என்ன யோகம், இன்றைக்கி என்ன கரணம், எல்லாமே தின இதில் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தின ராசி பலன் போடுற டேட் ஷீட் கேலண்டர் பார்க்குறீங்களே, அதுலேயே நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு அவ்வளோ ஒரு நல்லது, சுபமானது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மே மாதம் 5ஆம் தேதி முதல் மே மாதம் 11ஆம் தேதி வரை வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது, கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, என்ன சொல்கிறது. அதாவது பிரச்சனைகள் எவ்வளவு வந்தாலும் மனம் தளராமல் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்டா இல்லையாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடின முயற்சி செய்து முடிப்பீர்கள். சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முடிக்கணுன்னே சில விஷயங்கள் முடிச்சிருவீங்க. அதே போல் செலவுகள் அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போனால் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். அவப்பெயர் நிறையா இருக்கும் ரொம்ப. ஏன்னா இப்போ அடுத்ததாக இந்த 11ஆம் தேதி அப்படின்னு சொல்லும்பொழுது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு மாறுறார். ஏற்கனவே சில பேருக்கு வேலை மாற்றம், இடமாற்றம், அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸு, அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாறுறது,
சில பேருக்கு குருஸ்தானம் நன்னா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. நன்னா இல்லை அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? தேவையில்லாத வீண் வம்பு வழக்கு, அடிதடி சண்டை பிரச்சனை, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சட்டையை பிடிச்சிட்டு போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது பிரச்சனை. இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கணும், அங்கே பஞ்சாயத்து நடக்கும். இவ்வளோ விஷயங்களும் கண்டிப்பாக உண்டு. ஸோ எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் மிதுன ராசி பொறுத்தளவுக்கு கவனமாக இருக்கிறது நல்லது. எவ்வளவு நீங்கள் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோல் செய்யும். கோல்ன கிரகம். நீங்கள் ஒரு விஷயம் மறந்துடுவீங்க, கிரகம் ஞாபகம் வச்சுட்டு செய்யும். தயவுசெய்து கவனமாக இருங்க. உங்கள் ராசிக்கு குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் நல்ல பலன், கெடுஸ்தானத்தில் இருந்தால் தேவையற்ற பலன்கள்லாம் நமக்கு வரும். ஸோ கவனமாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வீண் கவலையால் பார்த்திங்கன்னா தூக்கம் பாதிப்பு, ரொம்ப உங்களுக்கு தூக்கம் வராது, நிம்மதியான தூக்கமின்மை, தூக்கம் வராது. அதே போல் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள், கடன் பிரச்சனைகள் அதிகமாக வரும். தாயார் ஆரோக்கியம் மேம்படும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும். அதே போல் பார்த்திங்கன்னா எதிலும் பொறுமை நிதானம் தேவை. தொழில் வழி அப்படின்னு சொன்னால் மந்தப்போக்கு காணப்படும். தொழில் வழியில் மந்தப்போக்கு, அகலக்கால் வைக்கக்கூடாது, பிஸ்னஸில் அகலக்கால் வைக்கக்கூடாது, நிதானித்து செயல்படணும். ஷேர் மார்க்கெட்டில் இது பண்ணும்போது ஃப்ரெண்டுக்கு கடன் கொடுக்கறது, போகிறது வர்றது. முக்கியமாக காதலில் நான் காதலியை நான் அங்கே கூப்பிட்டுன்னு போகிறேன், நான் காதலியை இங்கே கூப்பிட்டுன்னு போகிறேன்னு காதலிக்கு வாக்கு கொடுக்கறது, காதலிக்கு நான் கடன் வாங்கி நான் காதலிக்கு செய்கிறது, இதெல்லாம் வேண்டாம். காதலிக்கு என்ன செய்யணுமோ அது என்ன. அப்புறம் வேறு ஒரு விஷயம், தர்ம சங்கடமான விஷயம் நீங்கள் தான் காதோலில் நீங்கள் தான் கஷ்டப்படணும். அதனால் அந்த காதோலில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை. திருமண பேச்சுவார்த்தை நடைபெறும். ஏற்கனவே பேசியிருந்தாங்கன்னு சொன்னால் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்கு சந்தை நிலவரம்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விமர்சனங்களும் வீண் பழிகளும் சேரும். எவ்வளோதான் நல்ல பேர் எடுக்கணும்னு நம்ம கஷ்டப்பட்டாலும் விமர்சனங்களும் வீண் பழிகளும் சேரும். ரெண்டாவது, பெண்களால் இடைஞ்சல் வரும். ஒரு ஏதாவது இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஒரு பெண்களால் ஒரு இடைஞ்சல் வரும், தேவையில்லாமல் ஒரு இடைஞ்சல் வரும். அந்த பையன் அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வரும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று என்ன அப்படின்னா, எதிலும் ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகும். கவனத்தோடு இருக்கணும். பொதுவாகவே மிதுன ராசின்னு சொன்னால் 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்று, மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சா ஒன்று. இவனை நம்பி நம்ம எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காலையில் சரின்னுவான், மத்தியானம் வேணுன்னுவான், நைட்டு சரின்னுவான், திரும்ப காலையில் வேணுன்னுவான். நான் உன்னை நம்பி என்ன தாண்டா செய்கிறது அப்படின்வாங்க. வேலைக்கு போகிறேன்னுவான், போக மாட்டேன்னுவான், போகிறேன்னுவான், போக மாட்டேன்னுவான். இப்படியே மாறும். கல்யாணம் பண்ணுறேன்னுவான், பண்ண மாட்டேன்னுவான். இதே தான் மாறி மாறி இருக்கும். பாப்பா உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். திருவழிதாயம் போயிட்டு வாங்க. குரு கோவில் திருவழிதாயம் இந்த வாரத்தில் குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வேலையிலலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. வேலையிலலாம் கொஞ்சம் சில நேரத்தில் கூடுதலாக வேலை பார்க்கக்கூடிய டைமிங்ஸ் எல்லாம் உண்டு. ஓவர் டைம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியதெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வெளியில் போகணும்னு விருப்பப்படுவீங்க. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் பார்த்து நிதானித்து காசு செலவு பண்ணுங்கள். சுபம் வாழ்க வளமுடன்.